பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட கடைவீதி திறந்தவெளி திடலில் நாம் தமிழர் கட்சி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சைமன் ஜஸ்டின், வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உசைன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மாதவன், வழக்கறிஞர் ஜோசப் செல்வராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் சித்தையன்கோட்டை பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சார்பாக மறைந்த தோழர் நல்லக்கண்ண ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சித்தையன்கோட்டை பேரூராட்சி பகுதியில் மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டம் மூலம் பேரூராட்சி பகுதியில் குடிநீர் குழாய் அமைத்துக் கொடுத்து அதற்கு மீட்டரும் அமைத்துக் கொடுத்த மத்திய அரசு இலவசமாக வழங்கப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்பிற்கு ரூபாய் 12,000 மேல் வசூல் செய்யும் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த குழாயில் பொருத்தப்பட்டுள்ள மீட்டரை அகற்றக் கோரியும், கட்டப்படாத பேருந்து நிலையத்திற்கு கட்டியது போல் தமிழக அரசுக்கு கணக்கு காட்டிய அந்த பேருந்து நிலையத்தை காண்பிக்க கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி மேற்கு மாவட்ட தலைவர் ராமையா, தேவாரப்பன்பட்டி ஊராட்சி பொறுப்பாளர் டென்னிஸ் அந்தோணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுற்றுச்சூழல் பாசறை மாநில துணை செயலாளர் லட்சுமணன், மேற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்துரு ஆறுமுகம், மாநில துணை செயலாளரும் முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் பாசறை முருகப்பாண்டி சுப்பையன் அனைவரையும் ஒருங்கிணைத்தனர். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சைமன் ஜஸ்டின் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்து கூறுகையில், சித்தையன்கோட்டை பேரூராட்சி பகுதியில் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பதை கண்டித்தும், குடிநீர் வசதிகள் இல்லை, மேலும் குடிநீர் குழாயில் மீட்டர் பொருத்தி எத்தனை லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தி உள்ளீர்கள் என செல்போனில் பேசுவதற்கு பணம் தீர்ந்தால் திரும்ப பணம் செலுத்தி பேசுவது போல நிலை மாறிவிடும் என பொதுமக்களுக்கு அச்சத்தை விளைவிக்கும் பேரூராட்சி நிர்வாகம் தண்ணீர் விநியோகத்தை தாமே செய்கிறதா அல்லது தனியாருக்கு தாரை வார்த்து விட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது. இதில் குறிப்பாக ஜனவரி மாதம் 7ஆம் தேதி தமிழக முதல்வர் திண்டுக்கல்லுக்கு வருகை புரிந்து காணொலி காட்சி வாயிலாக சித்தையன்கோட்டையில் நவீனமயமாக்கப்பட்ட பேருந்து நிலையம் திறந்து வைத்ததாக அறிக்கையில் கூறியிருந்தார். ஆனால் அந்த பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது என பொதுமக்களிடம் நாங்கள் கேட்டும் அதை காணாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம். மேலும் இல்லாத ஒரு பேருந்து நிலையத்தை கட்டியதாக கணக்கு காண்பித்த இந்த பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக கூறினார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். செம்பட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.